ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அண்ட் சப்ளையரோட மொபைல் நம்பரை நம்ம மல்டிபிளா எப்படி லெஜருக்குள்ள செட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மொபைல் நம்பர் வந்து லெஜருக்குள்ள செட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட ஏதோ ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணும், டேலியோட ரிப்போர்ட்ஸு அவங்களுக்கு வந்து சொல்லணும், ஸோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த மாதிரினா நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் நம்பர் வந்து நமக்கு கஸ்டமருக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ என்ட்ரி வச்சிருக்கோம், அந்த வவுச்சர் இல்லைன்னா ரிப்போர்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் டேலிலேருந்து டேரெக்டாக வாட்ஸ்அப் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த மொபைல் நம்பர்ன்றது நமக்கு ரொம்ப மேண்டட்ரி. ஸோ அதை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கோம், கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு லெஜரை. ஸோ அதில் போய் எப்படி செட் பண்ணுறதுல பார்க்கலாம். உள்ள என்டர் பண்ணிக்கலாம் ஒரு லெஜருக்குள்ள. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரைமரி மொபைல் நம்பர் இருக்கும். இதில் வந்து நம்ம சிங்கிளாக கொடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்தோம்னா நமக்கு அது வாட்ஸ்அப் நம்பராகவும் நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகிக்கும். இதே சப்போஸ் மல்டிபிளாக நமக்கு சேவ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்தீங்கன்னா பாடி டீட்டெயில்ஸ் கீழே கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொவைட் மல்டிபிள் மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ இது எஸ் பண்ணிக்கலாம். இது எஸ் பண்ணிட்டு அப்படியே கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயே ப்ரொவைட் மல்டிபிள் மொபைல் நம்பர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்துடும். இது எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரைமரி மொபைல் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது மேலே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நின்றுடும். நெக்ஸ்ட் அடிஷ்னலாக நிறைய மொபைல் நம்பர் இருக்குன்னா நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அவங்க நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஏடி ஏஜென்சிஸ்னா, ஸோ ஏடி ஏஜென்சிஸ் அப்படின்ற நேமில் செகண்டரி நம்பர் தான். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், 200 கொடுத்துட்டு இங்கே மொபைல் நம்பரை வந்து நம்ம கூட ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி மல்டிபிளாக இருக்குது அப்படின்னா ஸோ அதேமாதிரி நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். ஏடி ஏஜென்சிஸில் பார்த்தீங்கன்னா சரி, இது வேற மொபைல் நம்பர். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் போய் நம்ம இங்கே கொடுத்து வச்சுக்கலாம். இது என்டர் பண்ணி இது என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே நமக்கு மல்டிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் வந்து வெளியே வியூ ஆகும். ஜஸ்ட் நமக்கு எது வேணுமோ அது வந்து நம்ம இங்கே செட் பண்ணி வச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா ஸோ அது இங்கே நமக்கு பிரைமரியாக இங்கே வந்து என்ன ஆகும்னா நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட அண்டு சப்ளையரோட மொபைல் நம்பரை வந்து நம்ம மல்டிப்ளாக அந்த லெஜருக்குள்ள நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.